Hi guys, welcome to Dev Programming. இன்னைக்கு வீடியோ சேனல் என்ன பார்க்க போறோம்னா Hi guys, welcome to Dev Programming. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இமேஜோட சைஸ் அதோட குவாலிட்டி குறையாம எப்படி கம்ப்ரஸ் பண்றது இல்ல சைஸை குறைக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம என்ன ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும், ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம். அந்த இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் ஃபோட்டோ. அந்த விஜய் ஃபோட்டோ விஜய் ஆக்ட் ஃபோட்டோ அது 1.2 MB ஃபைல் உள்ள ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, tinypng.com இதை நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன் போய் அங்கே பார்த்துக்கலாம். இந்த tinypng.comல போயிட்டு அந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணேன். ஸோ யூடியூப் போயிட்டு அந்த விஜய்.org. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 1.3 MB ஆக்சுவலி காட்டுது. பட் நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா 1.2 MB காமி. ஸோ அந்த கால்குலேஷன் லிட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். பட் 1 MBக்கு மேலே உள்ள ஒரு ஃபைல். ஸோ இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஃபினிஷ்னு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா 340 KB மாற்றிருச்சு. ஸோ டவுன்லோட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ நான் அங்கே போயிட்டேன். ஸோ இங்கே பார்த்தா விஜய்.org 1ன்னு சேவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.2 MB வந்து 331 KB 230 KB மாறி இருக்கு. இங்கே பார்த்தா 314 காட்டுது. பட் ஸோ அதான் அந்த 1000 ப்ளஸ் இல்லைனா 1024 கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அது பெருசாக கவனிக்க தேவையில்லை. பட் இப்போ பாருங்க 1.2 MBல இருந்து 332 KB மாறி இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு இமேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, இதுதான் அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ. ஸோ விஜய்.org. ஸோ அதுக்கப்புறம் இது பார்த்துக்கோங்க செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் இதையும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தா உங்களுக்கு ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. விஜய்.org வந்து விஜய்.orgக்கு மாறுது. பட் அதே சமயத்தை பார்த்தா குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பட் அந்த அதில் சைஸில் ரொம்ப மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குது. 332. அதாவது நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா நியர்லி வந்து 1 MB பக்கத்தில் நமக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ நியர்லி 900 MB பக்கம் சேவ் ஆயிருக்கு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய 900 KB பக்கம் சேவ் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய ரிடக்ஷன் தான். இப்போ அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் பார்க்கலாம். அது வந்து இமேஜ் ஸ்மாலர். ஸோ இந்த வெப்சைட்லேயும் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி விஜய்.org ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி இதுவும் போகுது. ஸோ ப்ராசஸிங் ஃபைல் வந்துருச்சு. ஸோ இதுவும் டவுன்லோட் பண்ணுது. இது பார்த்தா அக்யூட்டாக காட்டுது 1.2 MB to 270. ஸோ 78% ரிடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்தா அதே மாதிரி அதுவும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ விஜய்.org 2 சேவ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரிஜினல் ஃபைல், இது tinypng ஃபைல், இது வந்து செகண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ண இமேஜ் ஸ்மாலர் அந்த வெப்சைட்டோட ஃபைல். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட். இதுலையும் பெருசாக குவாலிட்டி எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ நான் ஒரிஜினல் இமேஜுக்கு போகிறேன். ஸோ இதுதான் ஒரிஜினல் இமேஜ் இல்லை, சாரி. ஸோ எல்லா சைஸும் போட்டு இது வந்து செகண்டு, இது ஃபர்ஸ்ட். ஸோ பாருங்க எதுலையுமே உங்களுக்கு குவாலிட்டி எந்த இதுலையுமே இதே சேஞ்ச் ஆகலை. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சைஸ் ரொம்ப ரெடியூஷன் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் வெப்சைட் என்ன இமேஜ் ஸ்மால் அது வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கு. 272 KB மாற்றிருக்கு. இது வந்து 332 KB மாற்றிருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிடக்ஷன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்த ஃபைலோட இமேஜ் ஃபைலோட சைஸை குறைக்கணும்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்களும் குறைச்சிக்கோங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இதில் ஒரு செக் புக்கையோ இல்லை அதையோ ஸ்கேன் பண்ணிட்டு அதை நீங்கள் ரிடக்ஷன் பண்ண சொல்லிட்டு தயவுசெய்து இங்கே போய் போகாதீங்க. ஏன்னா இந்த இமேஜ் எல்லாமே அவங்களோட சர்வரில் ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிலைட் ஃப்ரம் சர்வர்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அவங்க கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி தான் ரிடக்ஷன் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணுவாங்க, அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ரொம்ப கவனமா இருங்க என்ன இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிலைட் ஃப்ரம் சர்வர் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் டிலீட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல் டிலீட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேவ் டு ட்ராப் இங்கே அந்த ஆப்ஷன் இல்லை இந்த வெப்சைட்டில். ஸோ நீங்கள் அதிகமாக இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண பாருங்க. ரொம்ப கவனமாக இருக்கும் உங்கள் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஏன்னா அப்புறம் ஒரு தடவை இங்கேருந்து ஏதாவது லீக் ஆகி அதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட் எதுவும் குறைச்சுன்னா அதை நீங்கள் திருப்பி கிடைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. அது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சா கூட ரொம்ப கவனமாகவே இருங்க. ஸோ இந்த மூலியமாக என்னென்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸை வந்து நீங்கள் சைஸ் ஒரு எக்ஸாம்பிள் வந்து டிஎன்பிசி இருக்குது. டிஎன்பிசி எப்படி உங்கள் ப்ரொஃபைல் சைஸ் மாற்றணும்னு சொல்லலாம். அது வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ எடுத்து வந்துருப்பீங்க. பட் ஆனால் பார்த்தா சைஸ் வந்து 2 MB இல்லை 1 MB அப்படிலாம் அப்லோட் பண்ண முடியும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வெப்சைட்டில் நீங்கள் போய் உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த சைஸை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே அதை வந்து திரும்ப நீங்கள் அந்த டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான சைட்டு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது மாதிரி மேலும் டெக் டிப்ஸ் தெரிஞ்சுக்க டெவ் ப்ரோக்ராமிங் சேனலை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.